ஒரு ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி உங்கள் அம்மாட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும், வேற யார்ட்டையும் கொடுக்காதங்கிறார். வாங்கி படிச்சுட்டு கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய். ஏமா அழுகுற, என்ன எழுதியிருக்கல, நீ ரொம்ப புத்திசாலி, வாத்தியார் கூட உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல, ஏன் பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் போய் நீ படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்போ நாளையிலேருந்து நூலகத்துக்கு போவோம், ஸ்கூலுக்கு போகலாங்க. தினம் தினம் நூலகத்துக்கு செல்கின்றான். உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் இறந்த பிறகு அந்த வீட்டை காலி பண்ணுறதுக்காக புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிறான். அதுலேருந்து ஒரு பேப்பர் கீழே விழுது. தன்னுடைய ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம் என்று தெரிந்தவுடன் எடுத்து அவசர அவசரமாக படிக்கிறான். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? உன்னுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இதை இந்த பள்ளியிலே சேர்த்து கொள்ள முடியாது, அழைத்து கொண்டு போய். பதறிப்போன அவன் கதறி கதறி அழுகின்றான். என்னடா இப்படி எழுதியிருக்காங்க, நம்ம தாய் நம்ம புத்திசாலின்னு எழுதினார்ல சொன்னாங்க, அதை நம்பி படித்தோமே என்று தன்னுடைய டைரி எடுத்து எழுதுறான். உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த, மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த என்னை உலகத்திலேயே அறிவாளியாக மாற்றியது என்னுடைய படிக்காத ஏழை தாயே என்று எழுதுகின்றான். அதுதான் தாயினுடைய சக்தி.